ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விஜயதசமி வெற்றி திருநாளை வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அருள் தரும் அன்னை புவனேஸ்வரியினுடைய அருளை எங்கும் பரப்பக்கூடிய அருமையான நிகழ்ச்சியை இந்த வெற்றி திருநாளிலே உங்களுக்காக உங்கள் இல்லத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னை என்று சொன்னாலே வெற்றி என்று பொருள். எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதலிலும் வெற்றி, கண்ணும் ஆருயிருமாய் நின்றாள் காளித்தாய் இங்கு எனக்கு அருள் செய்தாள், மண்ணும் காற்றும் கனலும் புனலும் வானமும் வந்து வணங்கி நில்லாவோ, விண்ணுளோர் பணிந்து ஏவல் செய்யாரோ, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே என்பார் மகாகவி பாரதி. அந்த வகையில் இந்த வெற்றி திருநாளை தேவியை 9 இரவுகள் துதித்திருக்கிறோம். 9 இரவுகள் உன்னை துதித்தோம், ஒளியாம் வெற்றியை தசமியில் தந்தாய் என்று சொல்லுவார்கள். அப்படி 9 இரவுகள் துதித்த நமக்கு ஒளி என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை, ஒளி என்று சொல்லக்கூடிய வெற்றியை அள்ளித்தரக்கூடிய அன்னை புவனேஸ்வரியுடைய திருக்கோலம் நாம் கண்டு தரிசிக்க வேண்டிய, ஆனந்தப்பட வேண்டிய அற்புத கோலம். சேலையூரிலே அருளாட்சி செய்து வரக்கூடிய அன்னை புவனேஸ்வரியினுடைய அற்புத திருக்கோலத்தையும் அபிஷேக அலங்கார காட்சிகளையும் உங்கள் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். இந்த புனிதமான நாளிலே, இந்த புனிதமான வேளையிலே நம்முடைய இல்லங்களிலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் இந்த நவராத்திரி திருநாள் அள்ளித்தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை தவிர வேறு என்ன பிரார்த்தனையை தேவியிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். அந்த வகையிலே வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வெற்றியை குவிக்கக்கூடிய அற்புதமான திருநாளாக இந்த நாள் மலர வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்திக்கிறோம். அம்பிகையினுடைய அன்னை அருள் தரும் அன்னையாக, அருள் தரும் புவனேஸ்வரியாக நமக்கு அந்த வரத்தை தேவி அள்ளித்தர வரதம் அபயம் ஹஸ்தத்தோடு காத்திருக்கிறாள். வாருங்கள், தொடர்ந்து தரிசிப்போம். புவனேஸ்வரை பார்த்தெல்லாம் பாசம் அங்குஷம் அபயவரதத்துடன் அனுகிரகம் பண்ணுவா. இந்த புவனேஸ்வரை பிரார்த்தனைன்னா அந்த பாசத்தால் தன்றை இழுத்துக்குவா, அங்குஷத்தால் நம்மள்கிட்ட உள்ள துன்பத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி அபயவரதத்தால் அனுகிரகம் பண்ணுவா. நமக்கு அஷ்டலக்ஷ்மியும் கிடைக்கும்.
கிருபா கடாட்சம். அம்பாள் ஒரு கண்ணில் சூரிய பகவான், ஒரு கண்ணில் சந்திர பகவான், அதே மாதிரி ஒரு கண்ணில் ராஜமாதங்கி, ஒரு கண்ணில் வாராகி. அந்த கண்ணால் அம்பாள் நம்மளை பார்த்தானா ராஜயோகம் கிடச்சி துர்தேவத பயங்கள்லாம் நிவர்த்தியாகி கிரகதோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுறா. நமக்கு சோதனை காலங்கள் கிரகதோஷத்தால் வரப்போது, சோதனையில் நமக்கு மனவேதனை கிடைக்கும். அந்த மனவேதனையாக இருக்க போது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் நமக்கு சாதனை கிடைச்சிரும். அம்பாளை பார்த்தெல்லாம் இந்த ஸ்ரீசக்கர பூர்ண மகாமேரு சிந்தாமணி கிரகத்தில் பிந்து ஸ்வரூபிணியாக புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி அம்பாள் இருக்கா. ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக குருமண்டல ரூபிணியாக லலிதா பரமேஸ்வரி ஸ்வரூபிணியாக புவனேஸ்வரி இந்த இடத்துல அவதாரமாகி நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அம்பாளோட பூர்ண அனுகிரகமானது நமக்கு சகல விதமான சௌபாகியத்தை கொடுத்து நம்ம கிரகத்தில் அலக்ஷ்மி தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி நித்திய லக்ஷ்மி கிருபா கட்டாட்சமாக கிடைக்கணும். தேவியினுடைய திருக்கோலத்திலே தாமரை மலர்களை சூட்டி அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து மகிழ்ந்திருக்கிறார்கள். மோகனன் துணையை போற்றி, முழுநில வடிவை போற்றி, உலகங்கள் தேடும் முதற்பெரும் பொருளை போற்றி, தேகத்தை ஒளியை வைத்த செம்மணி குன்றை போற்றி, தீராத ஆசைக்குள்ளே திருவன நிற்பாய் போற்றி, ஓர் கணம் தொழுதால் கூட ஓடி வந்து அழிப்பாய் போற்றி, ஊர்ந்தமா மேகவண்ணன் உவப்புறச் சிரிப்பாய் போற்றி, தாள்களில் பணிந்தேனம்மா தன்னருள் தருவாய் போற்றி, தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி என்பார் கவியரசர். அந்த வகையிலே தேவியினுடைய அற்புத திருக்கோலம் புவனேஸ்வரியினுடைய அருமையான கிரீடத்திலே சூழ்ந்திருக்கக்கூடிய அழகு மலர்கள், அதனையெல்லாம் பிரகாசிக்கச் செய்யக்கூடிய அற்புதமான பிறைச்சந்திரனிலே தொடங்கி தேவியினுடைய மூக்குத்தி புல்லாக்கு அவள் கன்னத்திலே ஒளிரக்கூடிய அற்புதமான அந்த ஒளி கதிர்களை எல்லாம் பார்க்கிறோம். தேவியினுடைய பேரழகு அவள் பாதத்திலே இருந்து தலை முதல் நாம் தரிசித்து கொண்டே இருக்கக்கூடிய புனிதமான வேளையாக இந்த வேளை மலர்ந்திருக்கிறது. அன்னையினுடைய அருள் தரும் அன்னையினுடைய அருள் அனைவருக்கும் கிடைத்திட பிரார்த்திக்கின்றோம்.
அம்பாளுக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடக்குது. அதற்கு பிறகு விசேஷ அலங்காரங்கள் நித்தியபடி புவனேஸ்வரி மங்கள சண்டிப ஹோமமானது நடைபெறுது. இந்த நவராத்திரி காலங்களில் புவனேஸ்வரி மந்திரமும் சேர்ந்து ஹோமம் உண்டு. மனக்கிளேசங்கள் கோபதாபங்கள்லாம் நிவர்த்தியாகி மனசந்துஷ்டி கிடைக்கணும். சதாசர்வகால மனசாந்தி கிடைக்கணும். அஷ்டலக்ஷ்மி கிருபா கடாட்சம் நித்திய சைதன்யமாக அவளுக்கு ஆற்றுல இருந்து சகல சௌபாகியமும் கிடைக்கணும்னு சொல்லி அம்பாள் இந்த இடத்துல பிந்து ஸ்வரூபிணி ரூபமாக ஸ்ரீசக்கர பூர்ணமேருக்கு ஆதார பீடமாக அம்பாள் புவனேஸ்வரி உட்கார்ந்திருக்கா. மரகத இடையில் மலர் பாவாடை மலைமகள் மேனி மகரந்த ஓடை வரம் தர எழுந்தாள் இருகை வீசி என்று பாடுவார்கள். அந்த வகையிலே தேவியை மலர்பாவாடை அலங்காரத்திலே தரிசனம் செய்கின்றோம். மலர்களெல்லாம் பூத்து குலுங்குமா போலே, மலர்களெல்லாம் மலர்ந்திருக்குமா போலே மிக அழகாக இந்த வெற்றி திருநாளிலே விஜயதசமி நல்ல நாளிலே இந்த மலர்கள் மூலமாக தேவியை காண்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். அரவிந்தர் அன்னை மிக அழகாக சொல்லுவார்கள், ஒவ்வொரு மலருக்கும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு வகையான மதிப்பு இருக்கிறது, பலன் இருக்கிறது, பாக்கியம் இருக்கிறது. அந்த வகையிலே தேவியினுடைய மலர் பாவாடை, அந்த அலங்காரத்தை, அந்த அழகை, அவளை மலரை சூட்டி நாம் பார்க்கிறோம். அவளே மலர் போல இருக்கிறாள். அந்த மலர் போன்ற தேவியினுடைய திருவதனத்திற்குள்ளே தொடங்கி அந்த மலர் போன்ற தேவியினுடைய உடல் முழுவதுமாக நாம் காணக்கூடிய காட்சி. சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முலையில் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே என்று சொல்லுவார் அபிராமிப்பட்டர். தவம் பொருந்தி இந்த நாளை இனிய நாளாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தரிசி
விஜயதசமி வெற்றி திருநாளிலே அருள் தரும் அன்னையினுடைய மிகப்பெரிய அபிஷேக அலங்காரங்களை தரிசித்தோம். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, எந்நாளும் இறைவன் பாதத்திலே பக்தி என்று சொல்லக்கூடிய 16 பேர்களையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான அருள் தரும் அன்னையை வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக இந்த வெற்றி திருநாளாம் விஜயதசமியிலே தரிசிக்கக்கூடிய மாபெரும் பேற்றை நாம் பெற்றோம். இந்த அம்பிகையினுடைய பேரருள் சகல உலகத்திற்கும் நன்மையை வழங்க வேண்டும், உலகமெல்லாம் நன்மையோடு சிறந்து வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்பதே இந்த வெற்றி திருநாளுடைய பிரார்த்தனையாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாகும். எல்லோரும் இன்புற்று வாழ்ந்து, எல்லோரும் சிறந்தோங்கி வாழ்ந்து, எல்லோருக்கும் வெற்றிகள் கிடைக்க எல்லாம் வல்ல அருள் தரும் அன்னை புவனேஸ்வரியினுடைய மலர் பாதங்களை போற்றி துதிப்போம். நன்றி, வணக்கம்.